கர்த்தர் அவங்களுக்கு செய்த கிரியைகளை குறித்து தொடர்ந்துள்ள அதிகாரங்கள் நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ உங்களுக்கு விரோதமாக வருகிற சல்மனாசர், இஸ்ரேல் ராஜ்யம் இல்லாமல் போயிடுச்சு, யூதா ராஜ்யம் மீந்து இருக்குது. மீந்து இருக்கிற ஒன்பேல் கர்த்தர் கிருபையா இருப்பாரா? கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தரையே நம்புங்கள். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம். அவ இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்தில், அப்போ 4ஆம் வருஷத்தில் தான் இந்த அசீரியா ராஜாவுடைய படையெடுப்பு வருது. எங்கே? சமாரியாவுக்கு. அந்த 3ஆம் வருஷத்தில் எசேக்கியா ராஜாவாகிறான். எசேக்கியா ராஜாவான போது 25 வயசு. அவங்க அம்மா ஒரு சகரியாவின் குமாரத்தி, ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு ஐயாவுடைய மகள் ஆபி. பாருங்கள், எப்போவுமே முன்னால் நான் சொன்னேன், ஆகாஷ் ராஜா ரொம்பவும் பாவம் செய்த ராஜா. அவனுக்கு அந்த பாவம் செஞ்ச ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு மனைவியும் இருந்திருக்காங்க. அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளை தான் எசேக்கியா. அந்த எசேக்கியாவை என்ன செய்கிறான், அந்த அம்மா கர்த்தருடைய பயத்தில் வளர்த்து வந்திருக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்னா தாவீது தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செய்யும். அப்போ யார் அம்மாவோ அப்பாவோ தீர்க்கதரிசிகளை சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் தாவீது எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, தாவீது எந்தெந்த விஷயத்தெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்த தவறினான்கிற எச்சரிப்பையும் கொடுத்து, கர்த்தர் தாவீதோடு கூட எப்படி இருந்தார், அவன் நாளுக்கு நாள் எப்படி விருத்தி அடைந்தான், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ தாவீதனுடைய படியெல்லாம் செய்தான் என்றால் ஆவிக்குரிய காரியங்கள். அவன் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வைத்ததும், உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வந்ததும், பாடல்களை ஏற்படுத்தினதும், மறுபடியும் அந்த பண்டிகைகளை உறுதிப்படுத்தினதும், அதற்கப்புறம் அவன் தான் வழிமுறைகளையும் அதை ஒழுங்குபடுத்தினதும், லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அவர்களை கனப்படுத்தினதும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து காரியங்களை செய்ததும், அவரை துதித்ததும், அவரை மகிமைப்படுத்தினதும், இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க. அதனால் அவன் வந்த உடனே மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தான், விக்கிரக தோப்புகளெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டான். அந்த மோசே பண்ண வெங்கல சர்ப்பம், அதுக்கு நிகுஸ்தான் பேர் வச்சுருந்துருக்காங்க, அந்த பாம்பை வழிபட்டு இருந்திருக்காங்க. இப்பவும் பாருங்கள், ஒரு சின்ன பழிபீடு மாதிரி வச்சுக்க. அந்த பாம்பு எந்த பாம்பா? அந்த மோசே வனாந்திரத்தில் உயர்த்தினாரே அந்த பாம்பா, அது பேர் நிகுஸ்தான்னு பேரான். அதையும் வெட்டி தூர போட்டான். அவன் தேவனுக்கு முன்பாக ரொம்ப பயபக்தியாக இருந்தான். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுது, 5ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னிருந்த யூதா ராஜாக்களை அவனை போல ஒருத்தனும் இல்லையா. அந்த அளவுக்கு கர்த்தர் மேலே அவன் ஒரு நம்பிக்கையோட கூட இருந்திருக்கான். 25 வயசில் வாலிப பையன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான்னா அவங்க அம்மா ஆபி வளர்த்ததும் அவன் லேவிய முறைமைப்படி வளர்க்கப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து அவர் சார்ந்திருந்து கர்த்தருக்கு கற்பனையின்படி நான் நடக்கிறான். ஆகையால் அங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஆகையால் எதனால்? கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினால, கர்த்தரை சார்ந்திருந்ததுனால, கர்த்தருடைய கற்பனை கை கொண்டபடினால அவன் போகிற இடம் எங்கும் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை தந்தார். அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அந்த எல்லைகள் பரியந்தமும் பெலிஸ்தரையும் மேற்கு கடற்கரை ஓரமாக தள்ளிட்டான். அவன் ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருந்தான். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ராஜா ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 7ஆம் வருஷம் சரியான
எசேக்கியா ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் அசீரிய ராஜாவாகி சல்மனாசர் சமாரியாவுக்கு வந்து முற்றுகை போடுறான். இந்த டைமில் நடக்குது. அப்போ 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடிக்கிறாங்க. எதை பிடிக்கிறாங்க? சமாரியாவை. எசேக்கியா 6ஆம் வருஷத்துலையும் இஸ்ரவேல் ராஜா ஒசையாவின் 9ஆம் வருஷத்துலையும் சமாரியா பிடிபட்டு போயிடுது. அசீரிய ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறை பிடித்து கொண்டு போய் கோசேன் நதியோரமான ஆளாகிலும் மேதியன் பட்டணங்களையும் குடியேற்றி வச்சுட்டான். இதை வந்து நம்ம ஏற்கனவே 17ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிட்டோம். ஆனால் நடந்த சம்பவம் இங்கே 18-19 இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனதினால் இப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சனகிரிப்பு என்ன செய்கிறான்? யூதா ராஜாவுக்கு விரோதமாகவும் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்து யூதா ராஜ்யத்தையும் எருசலேமையும் அவன் முற்றுகை போட அப்படி வர்றான். அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, முதல்ல எசேக்கியா ராஜா அவனுக்கு பயந்துட்டான். பயந்து என்ன சொல்கிறான், அவன் வேணுங்கிற கொடுக்குறேன்னு ஒரு 30 வெள்ளியையும் 300 தாளந்து வெள்ளி 30 தாளந்து பொண்ணையும் சுமத்தினான். அது வேலை தரணும்னு அசீரிய ராஜா சொன்னோடனே அதை எல்லாத்தையும் என்ன செய்தான், ஆகப்பட்ட எல்லா வெள்ளியும் எடுத்து கொடுத்து ஒரு சமாதானம் ஆகிக்கிட்டான். அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்தானா, அந்த ஆலய கதவுல இருந்ததான பொன் தகடு எல்லாத்தையும் எடுத்து, அது ஒரு தவறு தான். அவன் அந்த தேவனை நம்பி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் அவன் சரி இது பணத்தோடு போய்டும்னு நினச்சி பணத்தை கொடுக்குறதுக்கு பார்த்தான். ஆகிலும் பணத்தெல்லாம் கொடுத்தாலும் அவன் என்ன செய்கிற மாதிரி பணத்தோடு போக விரும்பலை. இவரில் முற்றிலுமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறான், முறியடிக்கணுங்கிறது அவனுடைய எண்ணம். சில நேரங்களில் பிசாசு பணத்தோடையும் போகிறதில்லை, பணத்தை வச்சு காரியங்களை சாதிக்க முடிவதில்லை, ஆள் பலம் செல்வாக்க வைத்த காரியங்களை சாதிக்க முடிவதில்லை. கர்த்தருடையதான சகாயம் ஒன்றே நமக்கு தேவை. வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தருடைய சகாயம் நமக்கு தேவை. சரி, அங்கே என்ன செய்கிறான்னா, அவன் வந்து அவங்கள ரொம்பவும் கேவலமாக 2 பேர் ரப்சாரிங்கிறது ரப்சாக்கே ஆகி சேர்ந்து தர்த்தானையும் ராப்சாரியமையும் ரப்சாக்கேயும் அப்படின்னு சொல்லி பெரிய சேனையோட எருசலேமுக்கு வந்துட்டான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புறப்பட்டு வந்து அப்போ ராஜாட்ட வர்றாங்க, அழைப்பித்தான். அப்போ இல்கியானுக்குமான எலியாக்கிங்கிறவனும் அரமண விசாரிப்புக்காரனும் செப்பனாங்கிற சம்பிரதியும் ஆசாப்பின்குமான யோவாக்குங்கிறவனும் புறப்பட்டு போகிறாங்க. அப்போ அந்த ரப்சாக்கே அவன் ஒரு தளபதி. அவன் அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் அவனே தன்னைத்தானே சொல்கிறான். மகாராஜாவான உரைக்கணும்னா எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நீ நம்பிக்கை வச்சுருக்கிற, உன் நம்பிக்கை என்ன, நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேங்கிற, கர்த்தரால் எல்லாம் முடியுங்கிற, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு நீ சொல்கிற, வாய் பேச்சு தான். நீ என்னை வேற விரோதிக்கும்படி யாரை நம்பியிருக்கிற? அவன் எகிப்தை நம்பியிருக்கிறியா? அவன் வந்து ஒன்றும் செய்ய முடியாது எங்களை. ஆமாம், ஸ்தோத்திரம். இல்லை நான் கர்த்தரை நம்புகிறோன்னு சொன்னால், நீ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எல்லா மேடையும் எல்லா சிலையெல்லாம் அவன் நினச்சிக்கிட்டான். அவனுக்கு தெரியல எசேக்கியா ராஜாவுடைய உண்மையான தேவன் யாருன்னு தெரில. நீ தான் எல்லாத்தையும் உடச்சி போட்டியேங்கிறான். எருசலேமில் இருக்கிறதான பலிபீடம் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்களே, ஒரே கடவுளை தானே கும்பிடுறீங்க. நான் வேணால் ஒரு 2000 குதிரையை தாரேன், உன்னால் நீ யுத்தம் பண்ண வர முடியுமா, வா. ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ 26ஆம் வசனம் சொல்கிறாங்க, ஐயோ தயவுசெய்து யூத பாஷையில் பேசாதீங்க அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், யூத பாஷையில் பேசாமல் அசீரிய பாஷையை தெரிஞ்ச உன்கிட்ட மட்டுமா பேசுறதுக்கு வந்திருக்கோம். வந்துட்டு ஒரு கேவலமான வார்த்தையை சொல்கிறான். இன்னைக்கு காலையில் யாராவது ரொம்ப கேவலமான வார்த்தையை கேட்டு, நிந்தையான வார்த்தையை கேட்டு நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறியா, கவலைப்படாத, கர்த்தவனை பலப்படுத்துவார் சொல்கிறான். மலத்தை தின்னவும் நீரை குடிக்கவும் இந்த கேவலமாக அந்த ஆட்கள் பேசுகிறாங்க பாருங்கள். சில நேரங்களில் சில கடன் கொடுத்தவன் பேசிடுவான் பாருங்கள், பணம் கொடுக்க லேட்டானா, வட்டி கொடுக்க லேட்டானா, எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை சில நேரங்களில் சிலரை கடிதம் அதே மாதிரி வார்த்தையை சொல்கிறான். சொல்லிவிட்டு ஆமாம் அந்த அப்படிப்பட்ட ஆண்டை ஒன்னண்டைக்கும் வார்த்தை ஓன்ட்ட பேசுறதுக்கு அந்த ஜனங்கள் கேட்கட்டும் சத்தமாக பேசுகிறான். இந்த எசேக்கியாவை நம்பிட்டு இருக்காதீங்க, அவங்கள கைகள் உங்களை தப்பு வைக்க மாட்டான். ஆமாம், அசீரிய ராஜாவை நம்புங்க அப்படிங்கிறான். என்னோட ராசியாகுங்க, காணிக்கை கொடுங்க. நீ அப்படி கொடுத்தீங்கன்னா அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன ஒரு வாய்ப்பு. எசேக்கியா சொல்ல கேட்காதீங்க, அந்த பாஸ்டர் சொல்ல கேட்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதீங்க, என்கிட்ட ராசியாகுங்க, காணிக்கையோடு வாங்க, வந்தீங்கன்னா உங்கள் தேசத்தை விட சூப்பரான தேசத்தை உன்னை கூட்டு போகிறேன். தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்துக்கு கூட்டு போகிறேன், அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசத்துக்கு கூட்டு போகிறேன், ஒளிவு எண்ணெயும் தேனும் உள்ள தேசத்துக்கு சீமைக்கு நான் கூட்டு போகிறேன், அங்கே 2 வத்தாத நீர் ஊற்று ஓடுகிறத அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஆட்கள் சொல்கிறேன்.
அங்கே வந்தீங்கன்னா அவனவன் தன் திராட்சை கனியை புசிப்பீங்க, அத்திமரத்தின் கனியை புசிப்பீங்க, அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க, நீங்கள் சாகாமல் பிழைப்பீங்க, வாங்க என்னை நம்புங்கிறான் பாருங்க. யார்? சாத்தான். அந்த அசீரியர் ராஜாவுடைய ஆட்கள் சொல்கிறான், இந்த எசேக்கியாவை நம்பி கர்த்தர்ட்டு இருக்காதீங்கிறான். ஜாதியுடைய தேவரில் யாராவது எங்களை தப்புங்கிற, ஆமாம், எங்கள் ராஜா கையிலேருந்து யாரையும் தப்பு வச்சது இல்லை. அப்போ 86ஆம் வசனத்தில் ஏற்கனவே ராஜா எசேக்கியா சொல்லிட்டாரு, கர்த்தரை நம்புவோம், இவன் என்ன பேசினாலும் நீங்கள் திரும்ப வாய்மொழி பேச உங்களை டென்ஷன் ஆக்குவான். நீங்கள் ஏதாவது வார்த்தை பேசணும்னு உங்களை ரொம்ப பலவந்தம் பண்ணுவான். அவன் கேவலமாக பேசுவான். நீ திரும்ப ஒரு வார்த்தையும் பேசாதபடி அமைதியாயிரு. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாய் சொல்லாமல் பவுனமாக இருந்தார்கள். மறு உத்தரவு சொல்ல வேண்டாம்னு ராஜா கட்டளை போட்டிருந்தார். இன்றைக்கி காலையில் ரொம்ப கேவலமாக, ரொம்ப மட்டமாக, ரொம்ப தரக்குறைவாக, ரொம்பவும் உன்னை பக்கத்து வீட்டுக்காரனோ, பக்கத்து பற்றக்காரனோ, பக்கத்து ஆமென் ஸ்தோத்திரம் நபர்களோ, சொந்தக்காரர்களோ நீ கேவலமாக பேசியிருந்தேன், நீ ஒரு வார்த்தையும் பேசாத, அமைதியாயிரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உரபாலபா ஷிக்கந்தரலபா உலபலபா. ஆமாம், அவங்க 2 பேரும் சட்டையை கிழிச்சது, இப்படிலாம் பேசுகிறான் ஐயா அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவங்களுக்கு செய்த கிரியைகளை குறித்து தொடர்ந்துள்ள அதிகாரங்கள் நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ உங்களுக்கு விரோதமாக வருகிற சல்மனாசர், இஸ்ரேல் ராஜ்யம் இல்லாமல் போயிடுச்சு, யூதா ராஜ்யம் மீந்து இருக்குது. மீந்து இருக்கிற ஒன்மையில் கர்த்தர் கிருபையா இருப்பாரா? கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தரையே நம்புங்கள். இந்த கடினமான வார்த்தைகளுக்கு கொஞ்சமும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்கள் தேசத்தை உங்களை குடியிருக்க பண்ணுவார், உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். உங்கள் மூலம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 18வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு ஒத்ததான ஒரு ராஜா முன்னாடி இருந்ததும் இல்லை, பின்னாடி இருந்ததும் இல்லைன்னு சொல்லப்பட்ட அளவுக்கு கர்த்தர் மேல் மிகவும் நம்பிக்கை வைத்து அவன் என்ன செய்தான்? எல்லா மேடைகளையும் தகர்த்து போட்டான். எந்த ஒரு ராஜாவும் துணிந்து செய்யவே இல்லை. ஆசா ராஜா நல்ல ராஜாவாக இருந்தார். யோசபாத் ராஜா நல்ல ராஜாவாக இருந்தார். இப்படிப்பட்டதான ஒரு சில ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் இருந்தாலும் அந்த யோய்தா அப்படிங்கிறதான அந்த ஆசாரியன் காலத்தில் இருந்ததான யோவாஸ், அவன் நல்ல ராஜாவாக இருந்தாலும் இதெல்லாம் செய்யலை. ஆனால் இது துணிந்து செய்ததான ராஜா எசேக்கியா ராஜாங்கிறத பார்க்குறோம். என்ன செய்தான்? மேடைகளை அகற்றி போட்டான், சிலைகளை தகர்த்து போட்டான், தோப்புகளை வெட்டி போட்டான். அது மாத்திரம் இல்லை, மோசே காலத்திலேருந்து தாவீது கூட செய்யாத ஒரு காரியத்தை அந்த என்ன செய்தானா? அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான்னு சொல்லிப்பார். அவ்வளோ தைரியமாக செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய அசீரிய ராஜாவுடைய படையெடுப்பு வந்தது. மிகவும் அவன் என்ன செய்யப்பட்டான்? நெருக்கப்பட்டாங்கிறத இப்போ பாஸ்டர் நம்ம இடத்துல சொன்னாங்க. இந்த நாட்கள் நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் போது நமக்கு பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் நடுவிலையும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். அந்த பாடுகளை தாங்கி கொள்ளவும் தப்பிச்செல்லவும் கர்த்தர் நமக்கு வழி செய்வார். கர்த்தரை நாம் மாத்திரம் நம்ம உறுதியாய் பிடித்துக்கொள்வோம். அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். அவர் நம்மை அசையாமல் காத்துக்கொள்வார். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இந்த நாளிலும் இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவாய் தைரியமாக துணிகரமாக மேடைகள் அகற்றப்பட்டது அப்பா, விக்கிரகங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அழிக்கப்பட்டது, தோப்புகள் அழிக்கப்பட்டது. தேவனே அப்பா, இப்படிப்பட்டதான காரியங்களை தைரியமாய் செய்த அவனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே இந்த சல்மனாசார் கர்த்தாவே அப்பா வருகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா, அவனுக்கு விரோதமாக அந்த அசீரியா ராஜா படையெடுத்து வருகிறதை பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த நாட்களும் நாங்களும் உமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வருகிற அந்த போராட்டங்கள் நடுவில் தைரியமாக இருக்க அப்பா உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. நீர் நிச்சயமாக கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து நீர் எங்களை கர்த்தாவே ரட்சிப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
எல்லா போராட்டத்திலையும் ஜெயம் பெற உதவி செய்யுங்க. பயத்தை எடுத்து போடுங்க, தைரியத்தை தாரோம். உமக்கு அப்பா அனுமதி இல்லாமல் ஆமேனப்பா எதுவும் எங்களோட வாழ்க்கையில் நடக்காதுங்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். நீர் அப்பா எல்லாவற்றையும் குறுக்கிட்டு எங்களுக்கு கத்தா வெற்றி தருவீர். சத்துருவை கத்தா வீழ்த்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கத்தாவே உமக்கு உண்மையில ஒரு உறுதியை தாரும். எவ்வளவுதான் எங்களை கத்தாவே அப்பா ஜனங்கள் அப்பா பேசினாலும், விரோதமாய் மனிதர்கள் எழும்பினாலும், விரோதமான கத்தாவே ஜனக்கூட்டங்கள் எழும்பினாலும் அப்பா ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொன்னது போல உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வோம், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம் என்று சொல்லி தைரியத்தோடு செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.